ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம இந்த அழகான ஒரு சிங்கம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடு, அது பேசிக் அந்த ஸ்கொயர் டைப்பில் வர மெத்தடு. அதனால் வந்து இது வந்து பேசிக்கெலாம் அந்த காலத்தில் இப்படி தான் போடுவாங்க. இது வந்து நம்ம வந்து நான் இதுக்கு வந்து 6mm பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ரெட்டு கலரு வந்து கம்மியாக இருந்தவசம் அதை கண்ணுக்கு வச்சுட்டு, இது வந்து பிளாக் வந்து நான் வந்து ஃபுல்லாக அந்த இது வந்து பிளாக் வந்து பிடரிக்காக வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ரெட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெட்டையும் பிடரி மாதிரி வச்சுக்கோங்க. இது வந்து முகம் ஃபுல்லாக அந்த சிங்கத்துக்கு பிடரி மாதிரி இருக்கும். எல்லாமே அந்த ஸ்கொயர் டைப் மாடலில் இது மாதிரி தான் வரும். அதனால் வந்து இந்த மாதிரி இப்போ பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நீங்கள் என்னென்னே போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2 கருப்பு, 1 2 3 4 5 6 7 8 இது மாதிரி 8ல் ஃபஸ்ட்டு 2 பிளாக்கு, அதுக்கப்புறமா 6 வந்து ரெட் எல்லோ கலர் போட்டுக்கலாம். நான் எப்படி முக்கியமான பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி போடுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நீங்கள் போடுங்க. எல்லாம் அது ஸ்கொயர் டைப் மாடல் தான், ஈஸியாக போடலாம். கால் அப்படியே மடக்கி உக்காந்துருக்க மாதிரி, அப்படியே கால் இந்த மாதிரி மடக்கி இருக்கும் சிங்கத்துக்கு. அப்படியே காலுடைய மடக்கி உக்காந்துருக்க மாதிரி. இது வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சிங்கத்துக்கு நான் வந்து இந்த கலர் வச்சுருக்கேன். இந்த எல்லோவும் பிளாக் கலருக்கும் 2 கலர் வச்சுருக்கேன். இந்த 2 கலர் வச்சு நம்ம போடலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ சிங்கத்துக்கு நாம் இப்போ என்ன பண்ணுறோம், 4 மணி பூ, 11 1 2 3 4 11 4 மணி பூ போட்டிருக்கேன். இப்போ கடைசியில் வந்து இதை அப்படியே ஜாயின் பண்ணலாம். 4 மணி போட்டு அந்த வயிறு பகுதி இப்படி இப்படின்னு ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறேன். இது மாதிரி நான் 12 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 11 பண்ணிவிட்டு கடைசியில் இந்த ஒயரில் ஒரு மணி, இதில் ஒரு மணி போட்டுட்டு இதில் அப்படியே ஜாயின் ஒரு மணியில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஜாயின் பண்ண போகிறோம் அப்படியே வளைவா. இதில் ஒரு மணியில் ஒயரை விடுறேன். இதே மாதிரி இந்த மணியில் ஒயரை விடுறேன். பாருங்க, இந்த மாதிரி வளைவாக வரும். இப்போ 12 வந்துடும். இந்த மணியில் விட்டுட்டு இந்த மணியில் ஜாயின் பண்ணிட்டேன். இந்த லைன் இதுதான். ஃபஸ்ட்டு 4 மணி, அதுக்கப்புறம் 3 மணி போட்டு ஒரு லைன் இது மாதிரி முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இதே மாதிரி 2 லைன் போட்டுட்டு வந்துடுறேன். இப்போ இந்த என்ன பண்ண போகிறேன், இந்த ஒயரை இங்கே கொண்டு வந்துடுறேன். இதே மாதிரி 12 லைன் வந்து 2 லைன் இதே வளைவு போட்டுக்கலாம். இந்த ஒயரை வந்து இப்படி விட்டுட்டு இதில் ஒன்று விட்டுட்டு பாருங்க, இது ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இந்த ஒயரை இதில் விடுறேன்.
பாருங்க இப்படி கொண்டு வந்துடணும். இப்போ நம்ம இதே மாதிரி அப்படியே 3 மணிலேருந்து ஆரம்பித்து 2 லைன் இதே மாதிரி போட்டுக்கலாம். இன்னும் 2 லைன் போட்டுட்டு அடுத்தது என்ன சொல்கிறேன். இப்போ 3 மணி மஞ்சள் மணி, ஒன்று, 3. இந்த மாதிரி கொத்துட்டு இது அப்படியே 2 மணியா இது ஃபுல்லாக இதே மாதிரி 2 லைன் கொண்டு வந்துடலாம். ரெண்டு மணி, பாருங்க இதே மாதிரி போட்டுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு இன்னும் ஒரு லைன், இந்த 2 லைன் இதே மாதிரி போட்டு வாங்க. இந்த 4 மணி பூ வந்து மொத்தம் 3 லைன் போட்டு வந்துடுறேன். அதே மாதிரி போட்டு 12 ஃபுல்லாக 12, இது எண்ணி பார்த்தீங்கன்னா 12 வரும். இதே மாதிரி நம்ம 2 போட்டுக்கலாம். இது போட்டு நம்ம அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். பாருங்க இப்போ வந்து நான் இந்த பாருங்க 1 2 3 3 வந்து 12 மணி போட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். 12 பூ போட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் உங்களுக்கு இது புரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பேக் சைடு வால் பகுதி வந்து இப்போ பண்ண போகிறோம். வால் பகுதியில் வந்து இந்த சைடு ஒரு சைடு வந்து கீழே கொண்டு வந்துடலாம். இந்த இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், இப்போ வந்து ஒயர் வந்து மிடில் இருக்கு. நம்ம ஒரு இது கீழே வரணும், இதோட படி ஒரு ஸ்டெப்பு கீழே வரணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஒயரை இங்கே கொண்டு வந்துடுறேன். இங்கே கொண்டு வந்துட்டு இல்லை நீங்கள் இப்படியே கூட நம்ம வந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டெப்பு, இந்த ஸ்டெப்பு மட்டும் கீழே கொண்டுட்டு இதை மூடிடணும். ஒரு ஸ்டெப்பு கீழே கொண்டு வந்துட்டு இதை மூடிடுறோம் நம்ம. இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன், அந்த ஒயரை இங்கே கொண்டு வந்துடுறேன். இங்கே இருக்கிறத இங்கே கொண்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இப்படி போட்டு பாருங்க இப்போ 1 2 3 இதுல வந்து இது மேல கொண்டு வந்திருக்கு. இது வந்து இங்க 3 பூ பூக்கும். 3 பூ 4 மணி பூல மேல் சைடு இப்போ கொண்டு வர போறோம். அப்போ 3 மணி, பக்கத்துல ஒரு மணி விட்டுட்டு இப்போ 2 மணி கொக்குறோம். இப்போ வந்து 3 லைன், 1 2 3 லைன்ல 3 லைன் எக்ஸ்ட்ரா கோக்குறேன். பாருங்க இப்போ இந்த ஒயர்ல கொத்துக்கலாம். 2 மணி, நான் எப்படி பண்றேனோ அதே மாதிரி போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும்.
ஆ இப்போ வந்து 3 லைன் இப்போ வந்தாச்சு. இப்போ நம்ம அதை அப்படியே இந்த மேலே இது அப்படியே வந்து நம்ம மேலே இந்த கொண்டு வரப்போம். இந்த ஒயரில் இந்த பாருங்க இது மாதிரி வந்துருச்சு. இது மாதிரி வந்திருக்கா. இப்போ வந்து மேலே வந்து 3 லைனு போட போகிறோம். இப்படி வருது. மூணு மணி பாருங்க இதே மாதிரி பக்கத்துல ஒரு மணில கோக்குறோம். இதே 3 லைன்ல இன்னொரு லைன் போட்டுட்டு வரோம். அதே பேசிக் பீட்ஸ்ல இன்னொரு லைன் போட்டு வரேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க நான் 2 லைன் இங்க மேலே போட்டு வந்துட்டேன். இப்போ நான் 3வது லைனுக்கு 1 மணி கோத்துட்டு இங்கே பக்கத்துல இருக்கிறத ஜாயின் பண்ணோம். அப்படி 2 லைன் மட்டும் போட்டு நான் 2 4 மணி பூ போட்டுட்டு 3வது வரும்போது இதில் ஜாயின் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு இது குறைக்கிறோம்ல, அதனால பக்கத்துல ஒரு மணியில ஜாயின் பண்ணிட்டு ஒரு மணிக்கு வைக்கிறோம். ஒரு மணி கோட்டா குறுகி வரும் கீழே. இந்த மாதிரி வரும் பாருங்க. இந்த மாதிரி குறுகி வருது. 3 லைன் வந்து கிழக்கு கீழே. இப்போ மேலே எக்ஸ்ட்ரா இப்படி நீட்டிட்டு வரும். இப்போ இதுல வந்து இதுல ஒரு மணிக்கு வைக்கணும். இதுல 3 மணி இந்த இடத்துல வச்சுட்டு இதுல 3 மணிக்கு இந்த மாதிரி இருக்கும். பாருங்க இப்போ நம்ம இந்த 3 மணி இருக்குது. இந்த 3 மணியில் இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு வந்து கீழே போகிறோம். அதனால் என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் ஒரு மணியில் ஒயரை விட்டுறேன். பள்ளமாக இருக்கும் சைடில், அதனால் பகுதிக்கு ஒரு ஸ்டெப்பு கீழே போட போகிறோம். அதுக்கு பக்கத்தில் ஒரு மணியில் விடுறேன். ஒரு மணியில் விட்டுட்டு 3 மணி தான் நம்ம 1 2 3 மணி தான் நம்ம இப்போ பண்ணணும். இப்போ வந்து இந்த ஒயரில் 2 மணி கோக்குறேன். பாருங்க இந்த இடத்துல 1 ஒரு மணி கோக்குறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 2 மணியில் விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பு ஒன்று குறைக்க போகிறோம். 2 மணியில் விட்டுட்டு 2 மணி கோத்துருக்கேன். 4 மணி பூ. இப்போ பக்கத்தில் ஒரு மணியில் விடுறேன். இப்போ 2 மணி பூ.
இப்போ 2 மணி கோக்கணும். 2 மணி பூ இல்லை, 2 மணி கோக்கணும். இப்போ அடுத்தது மேலுக்கு நம்ம 3 பொண்ணக்குறோம். 1 2 மணியில் விட்டு 1 மணி கோக்கணும். 3 லைன் தான் நம்மளுக்கு கணக்கு. 1 2 இப்போ 1 மணி கோக்கணும். இல்லை 1 மணி கோக்குறேன். இந்த மாதிரி வரும் பாருங்க. நான் முதல்ல இருந்து சொல்றேன். நம்ம ஃபர்ஸ்ட் 12 மணி 3 ஸ்டெப்பு கொடுத்துட்டு, இது வந்து முதுகு பகுதி இந்த ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கி நம்ம வரப்போறோம். அதனால 1 2 3 ஒரு லைன் கொட்டி இப்போ வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம இவன் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ராவா இதுக்கு ஈக்குவலா இன்னொரு லைன் போட்ட போறோம். அவ்வளவுதான். இது பல்ல இறங்கிட்டு இன்னொரு ஸ்டெப்பு போட போறோம். இப்போ 3 மணி இந்த மாதிரி வரும். 3 லைன் தான் கோக்கணும். 3 மணி கோத்துக்கு பாருங்க. இதுல வந்து 3 மணி போட்டிருக்கேன். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி வரும். இப்போ 3 மணி 2 மணி அதே 3 இதுக்கு போட்டு இது ஃபுல்லா மூடிடலாம். நம்ம 3 கீழே வந்தாச்சு. ஒரு ஸ்டெப்பு கீழே வந்துட்டோம். இப்போ வந்து 2 மணி கோத்துட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே வந்துச்சு. இப்போ வந்து இதுல 3 மணி போட்டு இந்த லைன் ஃபுல்லா நம்ம மூடிடலாம். ஒரு வால் பண்ணலாம். அதான் இந்த வால் பகுதி முடிச்சிடும். நம்ம அதுக்கப்புறமா பிளாக் கலர் வச்சு முன்பகுதி போகலாம். இப்போ வந்து இப்போ 3 மணி கொடுத்துருக்கேன். இப்படி மேலே இது மாதிரி வரும். இப்போ மேலே தூக்கிட்டு வரும். ஒரு ஸ்டெப் மேலே தூக்கிட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணணும். இப்போ வந்து பக்கத்துல ஒரு மணியில் விடுறேன். மூணு லைன் மட்டும்தான் நம்ம கோக்கணும். அதை நீங்க பார்த்துக்கணும். 1 2 3. இப்போ 2 மணி கோக்குறேன். பாருங்க. இப்போ வந்து பக்கத்துல ஒரு மணியில விடுறேன். ஒரு மணியில விட்டு 2 மணி கோக்கணும். இந்த மணியில 2 மணி கோக்கணும். பாருங்க, இது மாதிரி 3 லைன் வந்திருக்கு. இப்போ இப்போ பக்கத்துல இருக்கிறத இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம பார்த்துக்கோங்க. க்ளோஸாக காமிக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும். 1 2 இந்த இது மாதிரி முடிஞ்சு இந்த மாதிரி இருக்கு. இப்போ பக்கத்தில் மணியில் ஒயரை விடுறேன். எக்ஸ்ட்ரா லைன் இது. இது ஒரு ஸ்டெப்பு இறங்கிட்டு நம்ம போடுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்டெப்பு இறங்கி இந்த மாதிரி மூடுறோம். இப்போ வந்து இதில் 2 மணி கோக்குறோம்.
ஓ பக்கத்தில் இந்த லைன் ஃபுல்லாக நம்ம ஒரு லைன் 2 மணி லைன் ஃபுல்லாக இது வரைக்கும் போட்டு வந்துடலாம். இதுலேருந்து இது வரைக்கும் போட்டு அதுக்கப்புறமா மூடலாம். இது வரைக்கும் நான் போட்டு வரப்போகிறேன். 1 மணியில் விட்டு 2 மணிக்கு வைக்கணும். இங்கே பாருங்கள் 1 2 3 3 இங்கே 1 2 3 போட்டு இந்த இடத்துல வரும்போது இப்படி இப்படி டர்ன் பண்ணும். 2 மணிக்கு வைக்கணும். இந்த லைன் ஃபுல்லாக நான் வந்து போட்டு இது எப்படி மூடுறதுன்னு காமிக்கிறேன். இது ஃபுல்லாக நம்ம இது வரைக்கும் 1 மணியில் விட்டுட்டு 2 மணியாக கோத்துட்டு வரணும். பாருங்க, இது பாருங்க, இந்த இதை மூடிட்டேன். இந்த இப்போ மூடிட்டேன். இது வந்து இந்த ஒரு லைன் எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இது மேலே இது ஒரு பள்ளத்துக்கு கீழே ஒரு எக்ஸ்ட்ரா வந்துச்சு. இப்போ நம்ம இதை மூடியில் போடும். மூடிட்டு ஒரு வால் வச்சுட்டா இந்த சைடு முடிஞ்சிடும். நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், பக்கத்தில் இந்த ஒயரை வந்து இந்த மணியில் விடுறேன். விட்டு 4 மணி பூ தான், எல்லாம் 4 மணி பூ தான் வச்சு கோக்கணும். இப்போது 2 மணி இந்த ஒயரில் 2 மணி கோக்குறேன். இந்த ஒயரில் 2 மணி கோக்குறேன். நீங்களே போயிட்டு போடலாம். பெரிய விஷயம் இல்லை. எல்லாம் 4 மணி பூ தான் அந்த சிங்கம் ஃபுல்லாகவே. பெரிய கஷ்டம் இல்லை. பாருங்கள், 2 லைன் விட்டுட்டு இந்த மாதிரி மூடுறோம். இந்த மாதிரி அப்படியே ஒரு ஸ்டெப்பாக அப்படியே மூடிட்டு வர போகிறோம். இப்போ அடுத்தது பக்கத்தில் ஒரு மணியில் விடலாம். பாருங்க, இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறோம், பக்கத்தில் விட்டுட்டு 2 மணி கோக்குறோம். பாருங்க, இப்போ வந்து புரியுதுன்னு பாருங்க. இப்போ வந்து இந்த சைடில் வந்து இதில் 1 குறைஞ்சிட்டு 2 வரும். இப்போ மேலே வந்து மொத்தம் 3, இதில் 1 குறைஞ்சிட்டா இந்த சைடு செகண்ட் 2, கீழே வந்து 3 வரும். இந்த சைட்ஸ் 2, அவ்வளோதான். இப்போ வந்து இதில் விட்டுட்டு இதில் விடுறோம். 1 மணி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ கடைசியில் இதில் 1 விட்டுட்டு இதில் விடுறோம். இதில் விட்டுட்டா 3 மணி இருக்குது. 1 மணி கொத்தா போதும். 2த்துக்கும் காமனாக. இதில் 3, இதில் 3, இந்த 4 1 மணி கொத்தா 2த்துக்கும் காமன் ஆகிடும். 4 மணி ஆச்சா இந்த இது க்ளோஸ் ஆகிடும். க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா வால் மட்டும் நம்ம வச்சிட்டோம்னா இது முடிஞ்சிச்சு பேக் சைடு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடு அந்த பிடரி அதெல்லாம் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு இதை முடிச்சிடலாம். 1 மணி போட்டு வால் வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது கரெக்டாக நான் சொல்லி கொடுத்த மாதிரியே போடுங்க. அழகாக சிங்கம் சூப்பராக இருக்கும். ஷோகேஸ் பீஸாக வச்சுக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. பாருங்க, இது மாதிரி இருக்கும். இப்போ நம்ம 3த்துலேயும் ஒயரை விட்டு இங்கே இந்த கொண்டு வந்துடுற வால் பகுதி 1 2 3 இது முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். டைட் பண்ணிவிடுங்க. இந்த சைடு முடிஞ்சிச்சு. பேக் சைடு ஒரு ஸ்டெப் இறங்கி வந்துட்டு போட்டேன் பாருங்கள். இதுதான் இது வரைக்கும். ஃபஸ்ட்டு 12 லைன் 12 லைன் முடிச்சுட்டு ஒரு ஸ்டெப்பு கீழே இறங்கிட்டு அப்புறமா இந்த சைடு வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்டெப் கீழே வரும்போது இந்த சைடு 2 வரும். இது 3 கணக்கு வச்சுக்கோங்க. இதுக்கு அடியில் வந்து 3. அவ்வளோதான். இப்போ நம்ம வால் இந்த இடத்துல இந்த இது ஒயர் இங்கே கொண்டு வந்துட்டு ஒரு 5 6 மணி வால் ஒரு சிங்கத்துக்கு மெல்லிசாக தான் இருக்கும். இந்த இடத்துல மிடில் ஒயரை வச்சு நான் எப்படி கோக்கணும்னு சொல்கிறேன். இந்த இங்கே கொண்டு வந்துடுறேன் ஒயரை. இந்த ஒயரை இங்கே விட்டுட்டு இந்த ஒயரை இதை சுற்றி இப்படி இங்கே கொண்டு வந்துடுறேன். இந்த ஒயரை வந்து இதில் சுற்றி இப்படி கொண்டு வந்துடுறேன்.
பாருங்க இங்கே வந்தாச்சு, அவ்வளோதான். இந்த ஒயரில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது வால் கொடு. வாலுக்கு நம்ம 2 ஒயரில் இதை வச்சுருக்கோம். இப்போ வந்து 2 ஒயர்லேயும் 6 மணியும் கொடுக்கலாம். 2 ஒயர்லேயும் விடணும். இந்த 1 மணி 2 மணியில் இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு மணியை விட்டுட்டு இந்த 5 மணியில் கொட்டி இங்கே முடி போட்டுற வேண்டியதுதான். ஃபஸ்ட்டு மணியை மட்டும் விட்டுட்டு இதில் எல்லா ஒயரும் போத்து, அப்போ தான் ஸ்ட்ரிப்பாக நிற்கும். இப்போ பாருங்கள் எல்லாத்துலேயும் வருது. இதே மாதிரி இந்த 2 ஒயரையும் கொண்டு வந்துடணும். 2 ஒயரையும் எல்லா மணியில் விட்டு இங்கே முடி போட்டலாம். அதே மாதிரி நான் இங்கே விட்டுட்டு முடி போட்டுறேன். பாருங்கள் இது வால் போட்டாச்சு. 6 மணிக்கு கொடுத்து வால் வந்து விட்டுட்டு முடிச்சு போட்டு வச்சேன். இப்போ வந்து பின்பாகம் முடிச்சிட்டோம். இப்போ நம்ம சிங்கத்துக்கு முன்பாகம் பார்க்கலாம். இது வந்து பின்பாகம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது கால், நம்ம முன்பாகம் இப்போ பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இப்போ நான் இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா வந்து போட்டாச்சு. 1 2 3 4 வந்து 4 மணி பீட்ஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டிருக்கேன். இப்போ அடுத்தது இப்போ வந்து நம்ம வந்து தலைப்பகுதிக்கு இது பாருங்க, இப்போ வந்து மேல் இது கொண்டு வர போகிறோம். 1 2 பிளாக் கலர் வச்சுருக்கேன். அதுக்கு 2 4 மணி 1 2. இப்போ இந்த சைடு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா இது மாதிரி மேலே கொண்டு போகிறோம். அதனால் இப்போ வந்து இப்போ 3 மணி போட்டிருக்கேன். 3 மணி போட்டு எக்ஸ்ட்ரா 1 கொடுத்துருக்கேன். அதனால் 3 மணி கொடுத்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் மேல் நோக்கி வரும். அதனால் இப்போ வந்து இதுக்கு 3 மணி கொட்டி இப்போ வந்து பக்கத்தில் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக இங்கேருந்து மஞ்சள் மணி கோத்துட்டு இது வரைக்கும் பிளாக் போட போகிறோம். இப்போ வந்து 3 மணி போத்திருக்கோம். இப்போ பக்கத்தில் இது மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள். 3 மணி கோத்துருக்கேன். இது வரைக்கும் ஃபஸ்ட் எடுத்தோன்னா 3, அதுக்கப்புறமா 2. இப்போ வந்து இந்த மணியில் விட்டுட்டு மணியில் விடாமல் வந்து ஃபஸ்ட்டு வந்து 3, அதுக்கப்புறமா 2, அதுக்கப்புறம் வந்து தனியாக 3 போத்திருக்கேன். ஏன்னா இது மேலே வந்து வரப்போகுது, அதனால பார்த்துக்கோங்க. பாருங்க இங்கே வந்து இந்த லைன் ஃபுல்லாக நம்ம எல்லோ கொடுக்குறோம். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி பாருங்க, இது மாதிரி பள்ளமாக இருக்குது. இது வந்து மேலே மூடுறதுக்கான லைனு. அப்படி வரும். இப்போ பக்கத்தில் விட்டுட்டு விட்டு 2 பிளாக் மணி. பாருங்க இப்போ ஒரு பிளாக் மணி இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம மேலே வந்து ஒரு இது லைன் போட்டுட்டு இந்த வரைக்கும் பிளாக் போடுறோம். இப்போ நம்ம மேலே ஒரு இது, இப்போ இந்த லைன் முடிஞ்சிச்சு.
மேலே வந்து கிரீடம் மாதிரி இந்த மாதிரி வர்றதுக்கு இப்போ நம்ம அப்படியே ஆரம்பிக்கலாம். 3 பிளாக் மணி, பாருங்க இது அப்படியே மேலே நிற்கும். பக்கத்தில் விடணும். பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இந்த சைடு ஃபுல்லாக வந்து மூணு மணி போட்டுட்டு இந்த சைடு 3 மணி போக்கணும் எக்ஸ்ட்ரா. ஒரே வரில் கோத்துங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வரும். இப்போ வந்து அடுத்த லைன் வந்து 2 லைன் இப்படி போட்டிருக்கேன். இப்போ வந்து மேலே இன்னொரு லைன் நம்ம இதே மாதிரி இன்னொரு லைன் எக்ஸ்ட்ரா ஒரு இது போட போகிறோம். இப்போ வந்து இந்த லைன் முடிச்சாச்சு. 2 லைன் போட்டுட்டு மேலே இந்த மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். இப்போ அடுத்ததுக்கு மேலே இதே மாதிரி போட்டு இங்கே வந்து எக்ஸ்ட்ரா 3 மணி கோக்கணும். மணி கோக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சைடில் வரும். க்ளோஸாக காமிக்கிறேன். எக்ஸ்ட்ரா இந்த 3 மணி கோத்துருக்கேன். இப்போ வந்து சைடில் இப்படி வரும். இப்போ அப்படியே வரும். இந்த சைடு அப்படியே விட்டுட்டு வர வேண்டியதா. 2 மணி போட்டு இதுக்கு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா 1 மணி கோக்கணும் எப்பயுமே. இப்போது இதில் விட்டுட்டு அப்படியே அடுத்தது ரவுண்டில் ஆட்டோமேட்டிக்காக இப்படி வந்துடும். பாருங்கள் இப்படி வரும். அதுக்காக தான் இது. இப்போ 2 மணி கோக்க வேண்டியது தான். 4 மணி ரவுண்டு அப்படியே 2 மணியாக 2 மணியாக கோத்துட்டு வரணும். பாருங்க அடுத்த லைனு. இப்போது அப்படியே எல்லாத்தையும் இந்த லைன் ஃபுல்லாக இது வரைக்கும் பிளாக் போட்டு இங்கெல்லாம் எல்லாம் கோத்துட்டு வரணும். இது மாதிரி இந்த மாதிரி தான் வரும். இப்போது எக்ஸ்ட்ரா படிக்கட்டு மாதிரி இன்னொரு லைன் போட்டிருக்கேன். இப்போது எக்ஸ்ட்ரா 3 போட்டிருக்கேன். 1 மணி கோட்டு மிச்சதெல்லாம் எல்லோ இங்கே போட்டு இதை முடிச்சுட்டு இது வரைக்கும் வரேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்கள். சிங்கத்துக்கு இந்த இடத்துல நான் கண்ணு வந்து ரெட் கலர் வச்சுருக்கேன். இது வந்து முடிக்குது. அது அப்படியே இந்த லைன் போட்டு முடிச்சுட்டு இதுக்கு வந்து 4 மணி பீட்ஸ் தான். இங்கே ஒரு இது வச்சுட்டு இங்கே வந்து கீழே வந்து அந்த பிடரி வந்து கீழே வந்து பிளாக் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வரைக்கும் இது அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். உள்ள பிளாஸ்டிக்கை வச்சுக்கலாம். இது வந்து முகத்துக்கு இந்த ஷேப்பு அப்படியே வரும். பார்த்துங்க. இப்போ நான் இதில் விட்டுட்டு 2 மணி கோக்குறேன். ரெண்டு மணி கோக்குறேன். இப்போது 1 2 க்ளோஸ் பண்ணுறது தொட்டு 3 மணியில் இப்போ 2 மணியில் ஒயரை விட்டு 1 மணி கோக்கணும்.
இதில் ஒன்று போடணும். இதில் ஒரு ஒயரை விட்டு இதை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இது 3 மூலையிலையும் மணியில் விட்டு ஒரு மணி கோக்கணும். நம்ம உள்ள பிளாஸ்டிக் கவர் வச்சிடலாம். பாருங்க, இங்கே மாதிரி நம்ம பிளாக் கொட்டோம். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 2 பிளாக் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் 2 மணி பிளாக். மணியில் விட்டுட்டு பாருங்க, இப்போ இந்த ஷேப் வருது பாருங்க கரெக்டாக. அந்த முகம் சிங்கத்துக்கு இதோட முடிஞ்சிச்சு. இப்போ வந்து இங்கே விட்டுட்டு இங்கே ஒரு எல்லோ கோக்க போகிறோம். இந்த 2 மணியில் விட்டுட்டு ஒன்று, 2 கார்னரில் நம்மளுக்கு எல்லோ தான் வரும். பாருங்க இப்படி வரும். அந்த ஷேப் வருது பாருங்க, முகம் சிங்க முகம். இப்போ நம்ம கலர் மட்டும்தான் மாற்றணும். எல்லாமே அந்த பேசிக் பீட்ஸ் தான். இப்போ நீங்கள் இதுலேயும் விடலாம். இப்போ இதில் இந்த லைன்லேருந்து வரலாம். இப்போ அந்த லைன்லேயே வரலாம், இந்த லைன்லேயே வரலாம். இந்த லைனில் வந்து வரேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 எல்லோ மணி கோக்கணும். பாருங்க, இது இப்போ இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம பக்கத்தில் இந்த மணியில் விட்டுட்டு இந்த பக்கத்துலேயும் ஒரு கருப்பு மணியில் விடுறேன். க்ளோஸ் பண்ணுறோம், அதெல்லாம் 2 மணியில் விடுறேன். பாருங்க, இப்போ 3 மணியில் இருக்கு. இப்போ நம்ம ஒரு 5 மணி கோக்கணும். பாருங்க, இந்த மாதிரி வரும். இப்போ
இப்போ நம்ம கொஞ்சம் பிளாஸ்டிக் கவரில் போட்டுலாம் இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த வாய் பகுதி அந்த மூக்கு கூராக இருக்கும் அதெல்லாம் நம்ம இப்போ பண்ண போகிறோம். அதுக்குள்ளே நம்ம பிளாஸ்டிக் கவர் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல வந்து நம்ம கண்ணு போட்டாச்சு. இந்த முகத்துக்கு அந்த சிங்கத்துக்கு அந்த மூக்கு பகுதி பண்ண போகிறோம். இந்த இடத்துல பாருங்க 2 4 மணி பூ 1 2 பாருங்க 1 2 இந்த சைடு கண்ணு பகுதியில் 2 சைடு விட்டுருக்கோம். அப்படியே முகம் வர மாதிரி 1 2 மணினால இது அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். இது அப்படியே 2 மணி கோக்குறோம். 4 மணி பூ தான். பாருங்க இது மாதிரி வரும். கண்ணுக்கு கீழே அந்த 2 4 மணி பூ இந்த கருப்புக்கு மேலே மூக்கு பகுதி அப்படியே இந்த மூக்கு பகுதி பண்ணிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த ஒயரில் இப்போ விடுறோம். விட முடியலன்னா ஊக்கு வச்சுட்டு பண்ணிக்கங்க. இந்த மணியில் விடுறேன். இந்த மணியில் விடுறேன். பாருங்க இப்போ 2 மணி இந்த ஒயரில் 2 மணி கொக்குறோம். இது அப்படியே மூடிட வேண்டியதுதான். போட்டு 4 மணி பூ 2 லைன். பாருங்க இப்போ 1 2 1 2 3 மணியில ஒயருக்கு 1 மணி கொத்தா போதும். பாருங்க இப்போ இந்த மாதிரி இருக்கு. 1 2 3 மணியில் ஒயரிட்டு 1 மணி கொத்துட்டா 2த்துக்கும் காமன் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த ஒயரை மூக்கு பாகம் முடிஞ்சிடும். பாருங்கள் இந்த மாதிரி விடுறேன். இதில் விட்டுட்டு இங்கே ஒயரை விடுறேன். பாருங்க 1 மணி கோத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு 2 மணி இந்த வாய்க்கு வைக்கலாம். நான் ரோஸ் மணி இந்த வாய்க்கு வைக்க போகிறேன். பாருங்க இது ஒரே ஒரு மணி இந்த இதுக்கு வாய்க்கு இது கோத்து இப்படி கோத்துடலாம். ரோஸ் கலர் வச்சிருக்கேன். இந்த மணியில் ஒயரை இதுக்குள்ள விட்டுட்டா இதுக்குள்ள விட்டுறேன். ஒரு மணியை ஒயரில் கோத்துட்டு பாருங்க இந்த மணி ஒயரை கோத்துட்டு இந்த சைடில் இருக்கிற ஏதாச்சும் ஒரு மணியில் ஒயரை விட்டுட்டா வாய் ரெட் கலரில் வாய் பாருங்க. அவ்வளோதான். இந்த சிங்க முகம் பாருங்க என்ன அழகாக வந்துடுச்சு. போட்டுட்டு அப்படியே முடி போட்டுருங்க. நம்ம அடுத்தது இப்போ கால் போடலாம். வால் முடிச்சிச்சு. இப்போ கால் மட்டும் போட்டுடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சிங்க முகம்
கண் மூக்கெல்லாம் போட்டாச்சு. ஃபேஸ் பாருங்க. வாலெல்லாம். இப்போ நம்ம கால் மட்டும் போடலாம். இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது அப்படியே அந்த சதுரமாக போடுற மெத்தட் இது. அதனால இப்படி தான் வரும். இப்போ நம்ம கால் போடலாம். கால் எப்படி போடுறதுன்னு இங்கே வைக்கல பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இந்த இடத்துல கால், இது ஒரு கால், இங்கே ஒரு கால் வைக்கணும் 4 மணி. அதே மாதிரி இங்கே ஒரு கால் வைக்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு கால் இங்கே இருக்க பாருங்க. இந்த கருப்புக்கு பக்கத்தில், அதே மாதிரி இந்த கருப்புக்கு பக்கத்தில் இந்த கருப்பு மணி ஒன்று இருக்குது, அது பக்கத்தில் இருக்கிறது இப்போ நான் போட்டுட்ருக்கேன். அதே 4 மணி இந்த காலுக்கு போடுவோமே அதே தான். பாருங்க, இதே 1 2 3 அதே மாதிரி கோக்கணும். இங்கே அதே மாதிரி இந்த சைடு 3 கோக்கணும். இது நான் இன்னும் ஃபினிஷ் பண்ணலை. இப்போ தான் அதுக்கு அடுத்தது போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இது முன்னங்கால், இது பின்னங்கால். இப்போது கடைசி இந்த ரவுண்டு கடைசி 1 2 3 மணியில் விட்டு 1 மணி கோக்கணும். இந்த மாதிரி நிறையா போட்டிருக்கோம் வீடியோவை. அதே தான் இந்த காலுக்கெல்லாம். இப்போது 1 மணி கோக்கணும். பாருங்கள், இதே மாதிரி தான். இதே நான் ஃபுல்லாக போட்டுட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரியே வந்துட்டு அப்புறம் இந்த சைடு வரணும். முன்னாடி 3. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிங்கம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. அழகாக வந்திருக்கு பாருங்கள் ஃபேஸ் எல்லாம். இது வந்து கால் அப்படியே மடக்கி உட்காந்துருக்கா மாதிரி அழகாக வந்திருக்கு. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட்லாம் இந்த மாதிரி தான் ஸ்கொயர் டேப்பில் தான் போடுவாங்க. அழகாக வந்திருக்கு பாருங்கள் சிங்கம். வாய் மூக்கெல்லாம் ஈஸி தான். இது ஷோகேஸில் வைக்கிற பீஸ். இது ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் ஒரு ட்ரை பண்ணுங்கள். நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இது எப்படி போட்டேன்னு ஒரு ரீகேப் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து
இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து 1 2 3 4 5 6 லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 6 லைன் போட்டுக்கணும். இது வந்து 2 6 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே 1 2 3 4 இதில் வந்து ஒரு குறுக்கிட்டு ஒரு ஸ்டெப்பு மேலே 3 மணி கோத்துட்டா ஒரு மேலே இது மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் 1 2 3 4 கோத்துட்டு அப்படி இந்த சைடில் வந்து இங்கே பாருங்க 1 2 3 லைன் போட்டு அப்புறமா இந்த சைடு 3 இந்த சைடு 3 இந்த மாதிரி நீங்கள் மொத்தமாக போட்டுட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இது வந்து பிளாக் வந்து நம்ம நீங்கள் ரெட் இருந்தால் கூட வச்சுக்கலாம், இல்லை பிளாக் இருந்தாலும் வச்சுக்கலாம். இந்த கண்ணுக்கு என்கிட்ட ரெட் மணி ரொம்ப பெரிய சைஸ் இருந்து அதனால நான் இந்த சைஸ் வச்சுருக்கேன். அதனால் நீங்கள் வந்து இதை மாற்றி கூட இது ரெட்டுக்கு கண்ணுக்கு பிளாக் கூட வச்சுக்கலாம். சிங்கத்துக்கு கண்ணு ரெட்டாக கூட இருக்கும், அதனால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த கால் 1 2 3 படிச்சுட்டு எல்லாம் இந்த பேசிக் பிட்ஸ் தான். அப்புறம் இந்த சைடு வரும்போது 3 கால். அப்புறம் இந்த வாலுக்கு வந்து 1 2 3 4 6 மணி கோத்துட்டு இதில் ஒரு இதில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஷோகேஸ் பீஸ் தான், பசங்களை கொடுக்கலாம். அது இதுவும் ஷோகேஸில் வைக்கலாம். இது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். ஈஸியான இது ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பண்ணலாம். இது எதுவுமே வேறு 5 மணி 6 மணி அந்த இதுவெல்லாம் கிடையாது, ஒன்லி 4 மணி பீட்ஸ் தான். இது 4 மணி பூ மெத்தட் தான். Okay, thank you.